வணக்கம் மக்களே, வெல்கம் டு நம்ம சேனல். அட ஆமாங்க, இன்னைக்கு நாம ஒரு புது பயணத்தை ஆரம்பிக்க போறோம். நம்ம பூமியில நாம பார்க்காத ஆச்சரியமான எத்தனையோ விசித்திரமான தாவரங்கள் இருக்கு. அதை எல்லாம் தேடி அலச போறது தான் நம்ம புது பிளேலிஸ்ட் பிளானட் ஆஃப் பிளான்ட்ஸ். சரி, விஷயத்துக்கு வருவோம். ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணிக்கோங்க. நீங்க ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கீங்க. சுத்திலும் அமைதி. திடீர்னு டமார் அப்படின்னு ஒரு பெரிய துப்பாக்கி வெடிக்கிற சத்தம் கேக்குது. பயந்து போய் சுத்தி முத்தி பாக்குறீங்க. அங்க வேட்டைக்காரங்க யாரும் இல்ல, மிருகங்களும் இல்ல. ஆனா உங்களுக்கு பக்கத்துல ஒரு மரம் இருக்கு. அந்த மரத்துக்கு கிட்ட போக முயற்சி பண்றீங்க. ஆனா அந்த மரத்தோட உடம்பு முழுசும் கூர்மையான முட்கள் குத்துறதுக்கு தயாரா இருக்கு. இது ஏதோ ஹாலிவுட் படத்துல வரக்கூடிய அமானுஷ்யமான மரம்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்ல. இது நம்ம பூமியில இருக்கிற நிஜமான ஒரு மரம். ஒரு மரம் வெடிகுண்டு மாதிரி வெடிக்குமா? அது ஏன் அப்படி பண்ணுது? இது தாவரம்தானா இல்ல வேற ஏதாவது உயிரினமா? வாங்க, இயற்கையோட இந்த மர்மமான படைப்பை பத்தி ஆழமா தெரிஞ்சுக்கலாம். இந்த மரத்தோட பேரு சாண்ட்பாக்ஸ் ட்ரீ. ஆனா இதுக்கு இன்னொரு பயங்கரமான பேரும் இருக்கு. அதுதான் டைனமைட் ட்ரீ. பேருக்கு ஏத்த மாதிரியே இது ஒரு உயிருள்ள டைனமைட். சாதாரணமா தாவரங்கள்னா அமைதியா இருக்கும், காத்துல ஆடும்னு தான் நம்ம நினைப்போம். ஆனா இந்த மரம் ஒரு ஆக்ரோஷமான மிருகம் மாதிரி நடந்துக்கும். இந்த மரத்தோட காய் பாக்குறதுக்கு சின்ன பூசணிக்காய் மாதிரி ரொம்ப அழகா இருக்கும். ஆனா அந்த அழகுக்கு பின்னாடி ஒரு ஆபத்தான அறிவியல் ஒளிஞ்சிருக்கு. இந்த காய் முத்தின உடனே அதுக்குள்ள ஒரு பயங்கரமான அழுத்தம் உருவாக ஆரம்பிக்கும். அந்த அழுத்தம் தாங்க முடியாம போகும்போது எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாம அந்த காய் பயங்கரமான சத்தத்தோட வெடிச்சு சிதறும். சும்மா ஏதோ சின்ன வெடிப்பு நினைக்காதீங்க. இது வெடிக்கும் போது அதுல இருக்கிற விதைகள் மணிக்கு சுமார் 250 கிலோமீட்டர் வேகத்துல புல்லெட் மாதிரி பறந்து வரும். அதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ்காரை விட வேகமா. பக்கத்துல யாராவது நின்னா நிச்சயம் காயம் உறுதி. அதனாலதான் இதுக்கு வெடிகாய் மரம்னு பேரு. இது போதாதுன்னு இந்த மரத்தோட தண்டு பகுதி முழுக்கவே கூர்மையான முட்கள் இருக்கும். அதனால குரங்குகள் கூட இந்த மரத்துல ஏற முடியாது. ஆங்கிலத்துல இத மங்கி நோ கிளைம்ப் மரம்னு கிண்டலா கூப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாம இதோட பால், அதாவது சாப், ரொம்பவே விஷத்தன்மை வாய்ந்தது. இது கண்ணுல பட்டா பார்வை போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஒரு தாவரம் ஏன் இவ்வளவு பாதுகாப்போடவும் இவ்வளவு கோபத்தோடவும் இருக்கணும்? இந்த மரத்தோட இந்த விசித்திரமான குணத்துக்கு பின்னாடி பல மில்லியன் ஆண்டு கால பரிணாம வளர்ச்சி இருக்கு. இது யூஃபோர்பியேசி அப்படிங்கிற குடும்பத்தை சேர்ந்தது. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, நம்ம ஊர்ல பாக்குற ஆமணக்கு செடி, ரப்பர் மரம், அப்புறம் மரவள்ளிக்கிழங்கு செடி எல்லாம் இந்த மரத்தோட தூர சொந்தக்காரங்க தான். ஆனா இந்த சொந்தக்காரங்க எல்லாம் அமைதியா இருக்க, இவன் மட்டும் ஏன் இப்படி ரவுடி மாதிரி தெரியறான்னு நீங்க யோசிக்கலாம். அங்கதான் இயற்கையோட புத்திசாலித்தனம் இருக்கு. பொதுவா தாவரங்கள் தன் இனத்தை பெருக்க விதைகளை பரப்ப காத்து மூலமாவோ இல்ல பறவைகள் விலங்குகள் மூலமாவோ முயற்சி பண்ணும். ஆனா அடர்ந்த அமேசான் காடுகள்ல போட்டி அதிகம். சூரிய வெளிச்சத்துக்கு போட்டி, தண்ணிக்கு போட்டி. தாய்மரத்துக்கு பக்கத்திலேயே விதை விழுந்தா அது வளர்றது கஷ்டம். அதனால இந்த மரம் தன்னோட உதவியையும் எதிர்பார்க்காம தானே ஒரு இன்ஜினியரை உருவாக்கியிருக்கு. பல லட்சம் வருஷமா கொஞ்சம் கொஞ்சமா தன்னை மாத்திக்கிட்டு விதைகளை எவ்வளவு தூரம் வீசி எறிய முடியுமோ அவ்வளவு தூரம் வீசி எறியறதுக்கான இந்த பொலிஸ்டிக் டிஸ்பர்சல் முறையை கத்துக்கிட்டு இருக்கு. இந்த பரிணாம வளர்ச்சி ஒரே நாள்ல நடந்ததில்ல. இது இயற்கையோட பல மில்லியன் வருஷத்தோட ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் முடிவு. இந்த கோபகார மரம் முக்கியமா தென் அமெரிக்காவில் இருக்கிற அமேசான் மழைக்காடுகள்ல தான் அதிகமா காணப்படுது. அங்க இருக்கிற வெப்பமும் ஈரப்பதமும் இதுக்கு ரொம்ப பிடிக்கும். மத்த தாவரங்கள்ல இருந்து இது எப்படி வேறுபடுதுன்னா, மத்த தாவரங்கள் விதைகளை பரப்ப விலங்குகளை நம்பி இருக்கும். அதாவது பழத்தை விலங்குகள் சாப்பிட்டு விதைய வேற இடத்துல போடும். ஆனா இந்த சாண்ட்பாக்ஸ் ட்ரீ விலங்குகளை நம்புறதுக்கு பதிலா இயற்பியல் விதியை நம்புது. தன்னுள்ள இருக்கிற நீரை ஆவியாக்கி ஒரு பிரஷர் குக்கர் மாதிரி அழுத்தத்தை உருவாக்கி வெடிக்க வைக்குது. ஒரு தாவரம் தான் உயிர் வாழவும் தன்னோட அடுத்த தலைமுறையை காப்பாற்றவும் இவ்வளவு பெரிய போராட்டத்தை நடத்துறது ஆச்சரியமா இருக்குல்ல? இயற்கை ரொம்பவே விசித்திரமானது. வெளியே பார்க்க அமைதியா தெரியற காட்டுக்குள்ள ஒவ்வொரு நிமிஷமும் உயிர் வாழ்றதுக்கான போராட்டம் நடந்துகிட்டே தான் இருக்கு. அதுல ஜெயிக்க இந்த மரம் கையில் எடுத்த ஆயுதம் தான் வெடிப்பு. சோ அடுத்த முறை நீங்க காட்டுக்குள்ள போகும்போது அங்க இருக்கிற மரங்களை சாதாரணமா இட போடாதீங்க. அதுக்குள்ளேயும் ஒரு இன்ஜினியரிங் அதிசயம் ஒளிஞ்சிருக்கலாம். இதே மாதிரி இன்னொரு விசித்திரமான தாவரத்தோட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம அட ஆமாங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை தட்டிடுங்க. அப்பதான் அடுத்த வீடியோவோட சத்தம் உங்களுக்கு கேட்கும். டடா, பபாய்.